தேடிக்கிட்டே இருந்தோம். கடவுள் இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, யாரு கடவுள், அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் யாரு கடவுள் அப்படின்னு பல குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வழியாக கடந்து போகும்பொழுது கடவுள் இருந்தால் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, பிள்ளைங்க ஏன் எப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒரு நேரத்தில் குழம்பி போயிருந்தோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருந்தேன் பாருங்க. கடவுள் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நடந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய சாட்சியாக வீடியோ கூட ஒரு வாரம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் திரும்ப போய் வீட்டில் எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று பாருங்கள். என் சாட்சியும் செய்தியும் என்று தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள். எப்படிப்பட்ட கடுமையான பாதை வழியாக கடந்து வந்தேன் அப்படின்னா, நல்ல சாப்பாடு என்பதெல்லாம் ஒரு பெரிய கனவு, நல்ல ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய கனவு பாருங்கள். நல்ல பெற்றோர் முதல்ல ஒரு தாய் ஒரு பிள்ளைகளுக்கு அமையணும் பாருங்கள். நல்ல பெற்றோர் அமையணும், அப்போ தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். நல்ல பெற்றோர் அமையலைனாக்க அந்த வாழ்க்கையே ஒரு பரிதாபமான வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இருந்தேன் பாருங்கள். அதனால தான் கடவுள் இல்லை அப்படின்னு போயிடலாமான்னு நினச்சி, எங்கேயாவது கடவுள் இல்லைன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ தான் என் நண்பன் ஒருத்தன் சொன்னான், சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் ஒரு தடவை பாரு அப்படின்னு சொன்னான். பாருங்கள், என்னுடைய 16 வயசில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் ஏன் ஏற்றத்தாழ்வு படைக்கணும், கடவுள் இருந்தால் ஏன் பிரச்சனைகள் வரணும், ஏன் நெருக்கடிகள் வரணும், ஏன் உலகத்தில் வியாதி இருக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு யாராலையும் முடியாமல் இருந்துச்சு. அப்போ தான் முதலாக ஆண்டவர் இயேசுவை நான் சபைக்கு சென்று அறிந்து கொண்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கடவுள் யார் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டேன். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், இந்த இயேசுவுக்காக சாகிற வரையில் வாழ வேண்டும். பாருங்கள், அந்த குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு. நெருக்கடி வழியை கடந்து போகும்பொழுது அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையவே தலைகீழ மாற்றி போட்டது. கைகளத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்னைக்கு மாத்திரம் அந்த முடிவை நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், என்னுடைய 16 வயதில் அந்த முடிவை நான் எடுக்காவிட்டால் நிச்சயமாக இன்றைக்கி இங்கே ஒரு நல்ல ஒரு மனிதனாக நின்றுக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்பேன்னு தெரியல, எத்தனை பேரை கெடுத்திருப்பேன்னு தெரியல, எத்தனை பேருக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருப்பேன்னு தெரியல, எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக இருந்திருப்பேன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு தீர்மானம் எடுத்தேன், சாகிற வரையில் இந்த இயேசுவுக்காய் வாழ வேண்டும். ஆமென், இயேசுவுக்காய் வாழ வேண்டும். இன்றைக்கி நீங்கள் நானும் நிறைய முடிவு எடுக்கணுங்க வாழ்க்கையில். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குழப்பத்தின் வழியாக போகும்பொழுது முடிவெடுங்க, சரியான முடிவெடுங்க, சரியான தீர்மானத்துக்குள்ளே வாங்க. தப்பான வழியில் போயிட்டோமே, இனிமேல் வாழ்க்கை அவ்வளோதான், கடைசி வரைக்கும் ஓடி இப்படியே வாழ்ந்துருவோன்னு வாழ்ந்துடாதீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் போகிற அந்த திசையிலேருந்து திரும்பலாம். போகிற பாதையில் பிரேக் அடித்து மறுபடியும் என்ன செய்யலாம், மறுபடியும் சரியான பாதைக்கு நேராய் திரும்புவதற்கு முயற்சி எடுக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க முட்டு நனைஞ்சாடிச்சு முக்காடு எதுக்கு அப்படின்னு. வாழ்கிற பாவத்திலேயே, துன்மார்க்கமான ஜீவியத்திலேயே தொடர்ந்து வாழ முயற்சி பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, அதிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முடிவை பற்றி நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். என்ன நடக்கும் அப்படின்னா, அதனுடைய முடிவு அழிவு, கேடு. ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குனாக்க விசாலமாக இருக்குன்னு பார்த்தோம், ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்குதுன்னு பார்த்தோம். 2 வழி இருக்குது, 2 வழி இருக்குது. ஒன்று மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற பாதை, இன்னொன்று ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிற பாதை. 2 பாதை இருக்குது, 2 வாழ்க்கை முறை இருக்கிறது. இந்த 2 வாழ்க்கை முறையும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் ஒன்று இருக்குது. அது வாழ்வா சாவா என்பது தான் அந்த இடம். அப்போது இந்த முடிவெடுக்கிற அந்த ஸ்டேஜில், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கை முடியலை, இன்னும் எவ்வளோ நாட்கள் வாழ வேண்டிய காலம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகள் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமேன். நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். நீடித்த ஆயுசு நாட்களை, நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். பாருங்க, இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னைக்கு கூட முடிவெடுக்கலாம், இந்த நிமிஷம் கூட முடிவெடுக்கலாம். போகிற அந்த பாதையில் ஒரு பிரேக் அடித்து, சரி இது வரைக்கும் செஞ்சது போகுதும், இனிமேல் என்ன செய்யலாம், ஒரு சரியான வாழ்க்கைக்குள்ளே திரும்புவோம், சரியான ஒரு நடத்தையை நடக்க ஆரம்பிப்போம் என்று இப்போ கூட நீங்கள் என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். இந்த உலகம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது, கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆமென். பாருங்கள், இந்த முடிவெடுக்கிறதுல தப்பாய் முடிவெடுத்து எப்படி சில பேர் கெட்டு போனாங்க என்பதெல்லாம் பார்த்தோம்.
எப்படி ஏன் சரியான முடிவை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த முடிவு தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஆரம்பம் தான் உங்களை போய் சரியான முடிவில் கொண்டு விட போகிறது. கேட்டுக்கு போகிற வாசலில் போக போகிறீங்களா அல்லது ஜீவனுக்கு போகிற வாசலில் போக போகிறீங்களா என்பது தான் உங்களை கொண்டு போய் நீங்கள் போய் சேர்ற இடம் எந்த இடங்கிறத நம்ம தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது இந்த தப்பான முடிவை ஏன் மக்கள் எடுக்கிறாங்கங்கிறத கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஏன் தப்பான முடிவு எடுக்கிறாங்க மக்கள்? எதனால் எடுக்கிறாங்க? எதனால் தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா, முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க, பதறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது, வியாதி வரும்பொழுதோ அல்லது பணத்தேவை வரும்பொழுதோ அல்லது மனிதர்களால் பிரச்சனை வரும்பொழுதோ, போராட்டம் வரும்பொழுதோ, நெருக்கடிகள் வரும்பொழுதோ முதல்ல பயந்துடுறாங்க. வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் இருக்குது, என்னை அழிச்சிடுவாங்க போல் இருக்குது, இல்லாமல் போயிடும் போல் இருக்குது, அவ்வளோதான் போல் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஒரு பயத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன் அப்படி பயத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, எதனால் பயத்துக்குள்ளே போகிறாங்க? பயம் தப்பான முடிவு எடுக்க வைக்குதுன்னு நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம். எப்படிலாம் யாரெல்லாம் பயத்தினால தப்பான முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். யாரெல்லாம் தப்பான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, பேதுரு பயந்து தப்பான முடிவு எடுத்துட்டான். கர்த்தரை மறுதலிக்க முயற்சி பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார், அவன் முதிர் வயது வரைக்கும் இருப்பான்னு சொல்லியிருந்தார். அவனை யாராலையும் கொல்லவே முடியாது, முதிர் வயது வரைக்கும் இருப்பான். உன் அறையை இன்னைக்கு நீ கட்டிக்கிட்டு போகிற, உன் அறையை வேறொருவன் கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு. அப்போது வாக்கு பெற்றிருந்தோம் என்ன செஞ்சான்னா பயந்தான். பேதுரு கொஞ்சம் நல்லா திடகாத்திரமாக பேசுகிறது போல தெரியும், ரொம்ப வைராக்கியம் பேசுகிறது போல தெரியும். சில சமயத்தில் அவன் ஒரு பெரிய பயந்தாங்கொல்லியாக வந்திருக்கிறான். தைரியமாக கடலில் இறங்கினவன் பிறகு காற்றை பார்த்து பயந்துட்டான். அவசர குடுக்கையாட்டம் உடனே இறங்க வேண்டியது. திரும்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்தவொடனே என்ன செய்ய வேண்டியது? பயந்துக்கிட்டு முழுகி போனான். அப்படிப்பட்ட சுபாவம் தான் அந்த பேதுருடைய சுபாவம். பயத்தினால தப்பான முடிவு எடுத்து இயேசுவை தெரியாது அப்படின்னு மறுதலிச்சிட்டான், காட்டி கொடுத்துட்டான், மறுதலிச்சான். அப்போ பயம் ஏன் வருது அப்படின்னா, எதனால் பயம் வருது? எதனால் மனிதர்கள் பதறுகிறார்கள்? ஏன் பயம் வருது அப்படின்னா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தவறுறாங்க. என்ன தவறுறாங்கன்னா, அவங்க தேவனை பெரியவராய் பார்க்காம சூழ்நிலைகளை பெரியதாய் பார்க்கிறார்கள். முதல்ல அவங்க பார்வையை சூழ்நிலைகள் மேலே வைக்கிறாங்க. இதை கடந்த வாரம் பார்த்தோம். சூழ்நிலை மேலே தன்னுடைய பார்வை வைப்பதனால என்ன செய்யறாங்க? பதறாங்க, பயப்படுறாங்க. எது மேலே தன்னுடைய பார்வையை வைக்கல? தன்னை அழைக்கிற தேவன் மேலே, தன்னை நடத்துகிற தேவன் மேலே அவங்க பார்வையை பதிக்கலை. அப்போ எது மேலே பதிக்கிறாங்க? சூழ்நிலை மேலே தங்களுடைய பார்வையை பதிக்கிறார்கள். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நல்ல காரியம் செய்கிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த வீட்டுக்கு போகிறதே கிடையாது, போக மாட்டாங்க. கல்யாணம் முடிய வரைக்கும் நினச்ச மாட்டாங்க இறந்த வீட்டுக்கு. கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இறந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அங்கே போகும்பொழுது என்ன உண்டாகுன்னா மனதிலே பதற்றம், பயம் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பம் வரும். பிறகு இவங்க செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை சந்தோஷமாக செய்ய முடியாதபடி சூழ்நிலை வந்துடும். அப்படின்னு யோசிச்சு தானே செய்யுது. நல்ல காரியம் செய்கிறவங்க கெட்ட காரியத்துக்கு போகிறதே இல்லை. ஏன்னா சூழ்நிலையை அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், நிறைய பேர் இன்னைக்கு பயந்து கொண்டே இருக்கிறாங்கன்னா, எதை பெருசாக பார்க்குறோங்கிறத வச்சு தான் பயம் வருமா விசுவாசம் வருமாங்கிறதுலாம் தெரியும். தேவனை பெரியவராக பார்த்தா விசுவாசம் வரும், பிரச்சனை பெருசாக பார்த்தா பயம் வரும். ரொம்ப எளிதான விஷயம் பாருங்க. பிரச்சனையை பெருசாக பார்க்குறவங்க பயந்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னாக்க 24 மணி நேரமும் பிரச்சனையை பற்றி ஞாபகமாகவே இருப்பாங்க. எனக்கு இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சே, இப்படி செலவாயிடுச்சே, இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இப்படி நெருக்கடி வந்துருச்சே, இப்படி அவமானம் வந்துருச்சே, ஏன்னா இப்படிலாம் வார்த்தையை சொல்லி பேசிட்டாங்களே, இது மேலேயே தியானமாக இருப்பாங்க. அல்லது டாக்டர் இப்படி சொன்னாரே, இவ்வளோ பெரிய வியாதின்னு சொன்னாரே, இந்த வியாதி வந்தால் இறந்துடுவோன்னு சொன்னாரே, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னாரே, இப்படிப்பட்ட பயம், இப்படிப்பட்ட குழப்பம், எது மேலே தான் தியானமாக இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னார், ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரிப்போர்ட்டை தான் சில பேருக்கு
அதை நம்புகிறாங்க, அந்த சான்றை நம்புகிறாங்க, ரிப்போர்ட்டை நம்புகிறாங்க. ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரிப்போர்ட்டு சொல்லியிருக்குது உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு. அந்த ரிப்போர்ட் நம்புகிறாங்க. ஒருவேளை ரிப்போர்ட்டில் கம்ப்யூட்டர் மிஸ்டேக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, ஒருத்தர் சுகர் டெஸ்ட் எடுக்க வந்தார் பாருங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், வந்தார். அவர் முதல்ல சுகர் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கார் போல் இருக்கு. 240 காட்டிருக்குது சுகர் அளவு. வந்த உடனே பதறாரு, பயப்படுறாரு. இதான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறாரு போல் இருக்கு. வெளிநாட்டில் இருந்திருக்கிறாரு, வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பலவீனம் வந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க சுகர் டெஸ்ட் எடுத்துருவான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்ட்டு சுகர் டெஸ்ட் எடுக்க வந்தவர் தான். எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் தொந்தரவு பண்ணுறாரு. ஏமா என்னமாவும் அப்படின்னு அந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாரு. என்ன ஆகுது, பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் கேட்ட வந்திருக்கிறாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, ஒன்றும் இல்லை, சாப்பாடை மட்டும் குறைச்சிக்கிங்க அப்படின்னுச்சு. ஒரு 5 இட்லி சாப்பிட்டா 3 இட்லியை குறைச்சிங்கன்னுச்சு. 5 இட்லியா? நான் ஒரு நாளைக்கு 20 இட்லி 25 இட்லி சாப்பிட்ற ஆள் நான் அப்படின்னாரு. எதுக்கு குறை வச்சாலும் குறை வைப்பேன், என் வயிற்றுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், குறை வைக்க மாட்டேன். 18 இட்லி 20 இட்லி 25 இட்லி சாப்பிடுவேன் நான். என்ன போயிட்டு 3 இட்லி சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிட்றது? அப்போ சாப்பிட முடியாது நம்மள்ட்ட அப்படின்றாரு. நான் சொன்னேன், முதல்ல பயப்படாதீங்க, இது ஒன்றுமே இல்லை, எளிதாக சரி பண்ணிடலாம். பயந்தீங்கன்னா சுகர்னு அதிகமாகிடும், பிபின்னு அதிகமாகிடும், வியாதின்னு பெருசாகிடும். பாம்பு கடிச்சு இறந்தவங்களை விட பாம்பு கடிச்சிடுச்சேன்னு பயந்து இறந்தவங்க தான் அநேகராங்க. பாம்பு கடிச்சிருச்சே அவ்வளவுதான், என்னென்னமோ ஞாபகத்தில் வந்துடும் உங்களுக்கு. இறந்தது போல, தூக்கிட்டு போகிறது போல, எல்லாரும் உட்காந்து அழுவுறது போல, பிள்ளைங்கள்லாம் கூடி நிற்கிறது போல, என்னென்னமோ ஞாபகத்தில் வந்துடும். ஒரு சின்ன ஒரு ஜுரம் அடித்தா கூட நம்ம மக்களுக்கு அப்படி விட என்னெல்லாம் வந்துடும் பாருங்க. பிசாசு வந்து அந்த படத்தை போட்டு காட்டுவான், பாரு நீ இப்படி இறந்து கிடந்தா எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாரு, உன் பிள்ளைங்களாம் எப்படி அழுவாங்கன்னு பாரு அப்படின்னு நினச்சிட்டு, அதை நினச்சி இவங்கள ஒரு அழுவாங்க. அழுதுட்டு சொல்லுவாங்க, போயிடுவோம் போல் இருக்கு, ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டு போகிறேன், வீட்டுக்கு வந்துட்டு போகணும், ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு பூரா வர வைப்பாங்க. எதனால் இதெல்லாம் செய்கிறாங்க? பயம், இறந்துடுவோமோன்னு பயம். ஏன் பயம் வந்துச்சு? டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் அப்படியே பார்க்குறாங்க, அந்த ரிப்போர்ட் நல்லா நம்புகிறாங்க, காதால் கேட்கறத நம்புகிறாங்க, சரீரத்தால் உணர்வதை நம்புகிறாங்க, நுகர்வதை நம்புகிறார்கள். எதை நம்பல தெரியுமா? அவங்க தன்னோடு கூட ஒரு தேவன் உலகத்தின் முடிவு வரை கூட இருப்பேன்னு சொன்னாரே, அவரை நம்பல, அவரை நம்பல. சகல நாட்களிலும் கூட இருக்கார். எல்லாம் சொல்லுங்க, சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். எது வரைக்கும் இருப்பேன்? உலகத்தின் முடிவு வரை இருப்பேன், சகல நாட்கள் இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? கடவுளுக்கு பீட நாட்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது. பீட நாட்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது. கெட்ட நேரம் என்ற ஒரு நாள் கிடையாது பாருங்க. கெட்ட நாள் என்ற ஒரு நாளே கிடையாது. அமாவாசை அன்னைக்கு மட்டும் கடவுள் கண்ணை மூடி தூங்கிடுவார், அன்னைக்கு மட்டும் பிசாசு எழுந்து ஆடுன்ற ஒரு நாளே கிடையாது. நிறைய பேரோட நினைப்பு என்னன்னா, அமாவாசையில் தான் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ தான் பிசாசுகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கும் கடவுள் கூட தான் இருக்கிறாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா நாட்களிலும் கூட இருக்கிறார், எல்லா நாட்களிலும். இந்த மனுஷன் சொல்கிறான், யமகண்ட நாட்கள், அஷ்டமி நாட்கள், நவமி நாட்கள், இங்கெல்லாம் ரொம்ப ஆபத்து நடக்கிற நாட்கள்ன்றாங்க. நான் சொல்கிறேன், எல்லா நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ எதை பார்க்க மறந்துட்டோம்? இந்த வேதத்தை பார்க்கல, வேதம் சொல்கிற வசனத்தை பார்க்கல, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்கல. எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு இருந்து நாளைக்கு இறந்து போகக்கூடிய மனிதனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாரு, ஜாதகாரன் சொல்லிட்டான், பக்கத்து வீட்டில் கிளி ஜோசியம் பார்த்தோன்னு சொன்னா, இதெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னது? முதல்ல இதெல்லாம் பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. யாராவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. பைபிளை விட உங்களை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய புத்தகம் உலகத்திலேயே கிடையாது. உங்களை பற்றி தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? உங்க கூட கர்த்தர் உலகத்தின் முடிவு வரைந்து கூட இருக்க போறார். இதுதான் தீர்க்கதரிசனம். சகல நாட்கள் கூட இருக்கிறேன்றாரு. சரி, உனக்கு ஒரு உணர்வு வருதா, நான் தான் பாவியா இருக்கிறேன்னு? ஏன் மத்தியில் இருப்பாரா கர்த்தர் உணர்றியா? யோசிக்கிறியா? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று வசனம் சொல்லுதுன்னா,
எங்கே பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிறார்களோ அங்க இருக்கிறேன்னு சொல்லல அவரு. எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்காலும் அங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இயேசு என்கிற பெயர்ல எங்க கூடியிருந்தாலும், யாரு கூடியிருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, யாரு கூடியிருந்தாலும் அங்க அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்போ எதனால பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்க சூழ்நிலையை பெருசா பார்க்குறாங்க. மாம்சம் சொல்லுகிறதின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. மாம்சம் கொடுக்கிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துறாங்க. மாம்ச அறிவிலே வாழ்க்கை நடத்துகிறார்கள். அப்போ என்ன அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை கேட்காம போயிட்டாங்க. ஆவியானவருடைய சத்தம் காதில் விழல. ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார், பயப்படாத பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் தேவையை சந்திப்பேன், உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன், உன்னோடு கூட வருவேன், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இல்லாண்டவரே, நீங்கள்லாம் சொன்னீங்க என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் என் மாமனார் என் சம்பார்த்தனையை பூரா ஏமாற்றி சுரண்டிக்கிட்டே இருக்கார் ஆண்டவரே. நீங்கள் கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ரைட்டு தான், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, ரைட்டு தான், ஆனால் என் மாமனார் சுரண்டிக்கிட்டே இருக்கிறாரே. யாக்கோபுடைய வருத்தம் அதுதான், சுரண்டிக்கிட்டே இருக்கிறாரே. நான் எவ்வளோ தான் லாபம் அடைஞ்சாலும் அந்த லாபத்தை பூரா அவர் எடுத்துக்கிறாரு, நஷ்டத்தை பூரா என்கிட்ட தராரு, பிஸ்னஸில் போட்ட ஒப்பந்தத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான். சில பேரோட என்னெல்லாம் அப்படி தான், என்னால் தான் நான் வாழ்கிற கம்பெனியவே ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, நான் இருக்கிற கடையவே அதனால் ஆசீர்வதிக்கிறீங்க, நான் வேலை செய்கிற கடையை, ஓன கம்பெனியை அல்லது பிஸ்னஸை எதனால் ஆசீர்வதிக்கிறீங்க? என் நிமித்தம் தான் அந்த கம்பெனியை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. யோசேப்பு நிமித்தம் தான் போத்திபாருடைய பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, போத்திபாரு வருமானம் நல்லா இருந்துச்சு, போத்திபாருடைய ஆஸ்தி பெருகினது, கர்த்தர் போத்திபார் ஆசீர்வதித்தார். ஏன்? யோசேப்பு நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பின் நிமித்தம். இப்போ யோசேப்பு இப்படி பேசினா எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆண்டவர் என் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கிறீங்க, அவனுக்கு தான் எல்லாம் போகுது, ஆனால் என் வாழ்க்கை இன்னுமே கஷ்டத்தில் தானே இருக்குது, நெருக்கடியில் தானே இருக்குது, தேவையின்மத்தில் தானே இருக்குது. அப்படி தான் சொல்லியிருந்திருப்பான் ஒரு வேளை. ஆனால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லலாமா? வாக்கு தத்தம் ஒரு நாளும், கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய், என்ன வாக்கு பண்ணினாரோ, எதை உனக்கு செய்வேன்னு சொன்னாரோ. சூழ்நிலையை பார்த்துட்டு வாக்க வாபஸ் வாங்கிக்கிற தேவனல்ல. சூழ்நிலை மோசமாக இருக்க தான் அவர் உறுதியாக இருக்கிறாரு, உனக்கு கொடுப்பேன்னு உறுதியாக இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் கொடுப்பேன்னு உறுதியாக இருக்கிறார். இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகவே பெருகுவாய். எப்பெல்லாம் சொல்றாரு? நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, பலவீனம் அடைய தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 75 வயசில் பேசின ஆண்டவர் 99 வயசு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். சூழ்நிலையை பார்க்காத, உன் சரீரத்தை பார்க்காத, மாம்சத்தை பார்க்காத, மாம்சத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பார்க்காத, நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் செய்வார்? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச பாடம், படிப்பினை என்ன அப்படின்னா, நீ எதை பார்க்கக்கூடாது அப்படின்னா, எதை சிந்திக்கக்கூடாது அப்படின்னா, உன் மாம்சம் கொடுக்கிற அறிவை சிந்திக்காதே. இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த பாடம், படிப்பினை. என்ன கற்றுக் கொடுத்தாரு? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெய்த்ஃபுல் மேன் ஆஃப் காட் Abraham. He is the only one person we can mention the father of faith. ஒரு மனுஷனை நம்ம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லணும்னா யாரை சொல்லணும்? ஆபிரகாம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பிசிக்கல் டீச்சருமே இல்லாமல், சரீரப்பிரகாரமான டீச்சரை இல்லாமல் ஒரு நல்ல விசுவாசத்தை கற்று தேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா ஆபிரகாம் தான். பிறகு அவன் விசுவாசத்தில் வளர்றான் பாருங்க. அவனுக்கு டீச்சராக இருந்த ஒரே ஆள் யாருன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் தான்.
எப்படி விசுவாசிப்பதுங்கிறத அவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நமக்கெல்லாம் நல்ல ஒரு போதனை கொடுத்துட்ருக்குறோம். எப்படி நம்பணும், நீங்கள் சூழ்நிலை எதிராக இருக்கும்போது எப்படி நம்பணும் சொல்லி கொடுக்குறோம். எவ்வளோ பாடம் நடத்துகிறோம். ஆனாலும் கேட்டுட்டு போயிட்டு மறுபடியும் என்ன செய்றீங்க, பழைய மாதிரியே தான். எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இல்லாமையை பேசக்கூடாது, நடக்காததை பேசக்கூடாது, வறுமையை பேசக்கூடாது, வியாதியை பேசக்கூடாது, எதிரிகளை பற்றி பெருசாக பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வல்லவர். Who your God is. உங்கள் தேவன் என்னவா இருக்கிறார். Who is your God? What is he going to do in your life? உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு, இதை தான் பார்க்கணும். இது மேலே தான் உங்களுடைய நம்பிக்கை வைக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். என்ன தெரியுமா, மாம்சம் கொடுக்கிற அறிவை வைத்து வாழாதே, உனக்கு நான் சொல்கிற அறிவை வைத்து வாழு, உன் வாழ்க்கை வெற்றி அடையும் என்று ஒரு பாடத்தை, படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் மாம்சத்தையே பார்த்து வாழ்ந்தவன் இப்போ முதலாக மாம்சத்தை பார்க்கறத ஸ்டாப் பண்ணுறான். மாம்ச அறிவை நிராகரிக்கிறான், மாம்ச அறிவை வெறுக்கிறான், மாம்ச அறிவுக்கு எதிராக இருக்கிறான். மாம்சம் சொல்லுகிறது, நீ கிழவனாய் மாறிவிட்டாய், நீ வயது முதிர்ந்தவனாய் மாறிவிட்டாய், நீ பலவீனனாய் மாறிவிட்டாய், உன் சரீரம் செத்து போனது, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை முழுவதுமாய் இழந்து விட்டாய் என்று இந்த மாம்சம் அவனுக்கு போதிக்கிறது. உங்களுக்கு உங்கள் மாம்சம் போதிச்சிருக்குதா? எத்தனை தடவை போதிச்சிருக்குது? என்னெல்லாம் போதிச்சிருக்குது? மாம்ச அறிவு சொல்லுது, இருக்கிறது 10 ரூபா தான், எப்படிங்க வீட்டை கட்டுறது, ஒரு 1000 ரூபா வச்சுருக்கிறேன், கர்த்தரை நம்பி எப்படி நான் இறங்குறது, வீடை கட்டுறதுக்கு கட்டுங்கன்னு சொல்கிறீங்க, என்கிட்ட வெறும் 1000 ரூபா தானே இருக்குது, எப்படி அஸ்திபாரத்தை போடுவது? இருக்கிறத வச்சு அஸ்திபாரத்தை போடாத, கர்த்தர் உனக்கு சொன்னதை நம்பி அஸ்திபாரத்தை போடு. ஆமாம். இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது எதை வச்சு ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னா, என்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வரல, அல்லது யாரெல்லாம் எனக்கு கொடுத்து உதவுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஊழியத்துக்கு வரல, பேங்க் போனால் சில பேர் வச்சுக்கிட்டு சில பிஸ்னஸை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வரல. எப்படி இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னா, கர்த்தர் சொன்னார் அப்படின்னு வந்தேன், கர்த்தர் போன்னு சொன்னார்னு வந்தேன். இதான் அந்த சீக்கிரட் பாருங்க. மாம்சம் சொல்லுது, உனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லைப்பா, ஜீரோ. மாம்சம் சொல்லுது, உனக்கு உதவிச்சு யாருமே இல்லைப்பா, அதுலேயும் ஜீரோ. நீனு உனக்கு படைபலமும் இல்லை, பணபலமும் இல்லை, ரெண்டுலேயும் நீ ஜீரோவாக இருக்கிற. எப்படி சாதிக்க போகிற, எப்படி ஊழியம் செய்ய போகிற, எப்படி நடத்த போகிறாரு உன்னை, எப்படி கர்த்தர் நம் நடத்துவார்னு எப்படி வந்திருக்கிற. இதில் வேற பாருங்க, மாம்சம் பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை பேர் ஊழியத்துக்கு போயிட்டு வறுமையிலையும் கஷ்டத்துலையும் தான் இருக்காங்க பல வருஷமாக. 30-40 வருஷம் இன்னும் இடமே வாங்கலை, 30-40 வருஷம் இன்னும் சர்ச்சை கட்டலை, நீ மட்டும் போனால் உன்னை கருத்து நடத்திடுவார்னு எப்படி நம்புற அப்படின்னு அறிவு சொல்லுது, மாம்சம் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. காலையில் எழுந்து சட்டை போடும்பொழுது ஒரு 4 சட்டை தான் இருக்குது, 3 சட்டை தான் இருக்குது. இப்போ மாம்சம் சொல்லுது 3 சட்டை 4 சட்டை 2 சட்டை தான் இருக்குது, ட்ரெஸ்ஸே ஒன்றால் வாங்க முடியல, எப்படி ஊழியம் ஒன்றால் செய்ய முடியும், எப்படி எந்த காலத்தில் இடத்த வாங்க போகிற நீனு, அப்படிலாம் என்னோடய மாம்சம் பேசினுச்சு பாருங்க. பவுல் அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் என்னை அழைத்த பொழுது, இந்த கனமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அழைத்த பொழுது, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யலை, நான் யோசனை பண்ணலை. அது என்ன மாம்சத்தோடு யோசனைனா என்ன அர்த்தம், இரத்தத்தோடு யோசனைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்து சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். அப்படின்னா இந்த மாம்சம் சில காரியத்தை நமக்கு பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது, ரத்தம் சில காரியத்தை சொல்லிக் கொடுக்குது. மாம்சம் சொல்கிறத எதை சொல்கிறேன்னா, மாம்சம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த அனுபவம், அதான் உங்கள் மாம்சம். ரத்தம் என்னன்னாக்க உங்களுடைய பாரம்பரியம்,
சொல்லுங்கள், மாம்சம் என்ன சொல்லுங்கள்? மாம்சம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இரவெல்லாம் வலை வீசின மீனே கிடைக்கல, ஒரு மீனுக்கு கூட ஆசைக்கு கூட ஒரு மீன் கிடைக்கல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு மீன் கிடைக்கும். அப்படி நம்ம ஊரில் எந்த மீன் சீப்பான மீன்? எந்த மீன் ரொம்ப சீப்பாக விற்குது? கவலை மீன். கவலை மீன் வேணால் தான் எல்லோரும் கவலையாக இருக்குது. இப்போ அந்த கவலை மீன் வர்றதே கிடையாது நம்ம ஊர்லலாம். வந்துச்சுன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 50 ரூபாய்க்கு 1 கிலோ, 2 கிலோ 100 ரூபா. சில சமயத்தில் சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா 3 கிலோவோட 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பாருங்க, 4 கிலோ கூட 100 ரூபாய்க்கு தராங்களாம் பொழுது ஆயிடுச்சுனாக்க. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இப்போது பேதுரு என்ன நினச்சிருப்பான்? அட்டா, இந்த 1 லட்ச ரூபாய்க்கு மீன் இருக்குன்றாங்க, 50,000த்துக்கு விற்கின்றாங்க, 30,000த்துக்கு, 20,000த்துக்கு, 1000த்துக்கு, 2000லாம் விற்குதுன்றாங்க. அந்த மீன் கூட பரவாயில்லைங்க, ஆசைக்கு ஒரு கவலை மீனாவது கிடைக்கக்கூடாதா படகுல? ஒரே ஒரு கவலை மீன். நான் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு கிலோ கூட எதிர்பார்க்கலைங்க, ஒரே ஒரு கவலை மீன் கிடைச்சிடக்கூடாதா? அதான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? இரவெல்லாம் வலை வீசினா ஒன்றுமே கிடைக்கவில்லை, இந்த இடத்தில் மீன்கள் இல்லை. இதான் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லது எனக்கு மீன் பிடிக்க தெரியவில்லை, இதான் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் அனுபவம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஆழத்தில் தள்ளிட்டு போயிட்டு வலையை போயிட்டு போடுன்றாரு. இப்ப கர்த்தர் ஒரு விஷயத்தை பேசுறாரு, அனுபவம் இன்னொரு விஷயத்தை பேசுது. அனுபவம் என்ன சொல்லுது? வேணாப்பா, வலையெல்லாம் போடாத, முயற்சி பண்ணாத, நைட்டெல்லாம் பட்ட கஷ்டம் போதாதா? நைட்டெல்லாம் பட்ட பிரயாசம் போதாதா? ஒரு மீன் கிடைச்சதா? ஆசைக்கு ஒரு சீப்பா கிடக்கிற கவலை மீனாவது கிடைச்சதா? ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப மட்டும் என்ன செய்யற? நீ போயிட்டு அவர் சொன்னார்னு வலையை போட போறீங்க. இந்த வலையை அலசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? மறுபடியும் கொண்டு போட்டோம்னா திரும்ப எவ்வளோ நேரம் கழிச்சு அலசுறது? அதை எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்லுது பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் தோற்று போன அனுபவத்தோடு கூட இருந்திருக்கலாம். பல விஷயங்களில் தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்ச லாபமாக இருந்திருக்கலாம். தோல்வி தோல்வி தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்விங்க, எந்த முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைகிறேன் நான் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாம் பாருங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இனி இதுவரைக்கும் மாம்சம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை முதல்ல நீ ஓரம் கட்டி வை. மாம்சம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மாம்சத்தோடு யோசனை பண்ணாத, உன் அனுபவத்தோடு யோசனை பண்ணாத. அனுபவம் இப்படி இருக்குதே, இவ்வளோ அனுபவம் இருக்குதே, இப்படி நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேனே, இப்படி ஏமாந்துருக்கிறேனே, இப்படி என்னை ஏமாத்தி இருக்கிறாங்களே, இப்படி எனக்கு கொடுக்க வேண்டியது வர வேண்டியதை வராம தடுத்துட்டாங்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதே, இந்த அனுபவம்லாம் இருக்குதே, இந்த அனுபவத்தை பூரா ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு போய் ஆழத்தில் ஃபஸ்ட்டு போடணும். ஆமேன்னு சொல்லலாமா? உன் எக்ஸ்பீரியன்ஸில் 1000 பிரச்சனையை சந்தித்து தோல்வி அடைந்திருக்கலாம், 1000 போராட்டங்களில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறார். ஆமேன். இதுவரைக்கும் நீ வந்துட்டு அந்த கடந்து வந்த அனுபவத்தையே போட்டு நினச்சி அந்த அனுபவத்தை நினச்சி இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கடல் மேல் காலவைன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் உன் அனுபவம் என்ன? கடலில் ஒரு மனுஷன் நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. இப்போ கர்த்தர் உனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள, புதிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறாரு. இப்போ நீ கடந்த காலத்தை யோசிக்காம, உன் அனுபவத்தை யோசிக்காம, நான் சொல்கிற வார்த்தையின்படி காலவைன்றாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிற விஷயம்? இப்போ மாம்சத்தோடு யோசனை பண்ணலன்றார் பவுல். மாம்சத்தோடு யோசனை பண்ணல, அப்புறம் ரத்தத்தோடு யோசனை பண்ணலன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பாரம்பரியத்தை எல்லாம் வைத்து நான் யோசனை பண்ணவே கிடையாது. என் பாரம்பரியத்தையும் ஓரம் கட்டிட்டேன், என் அனுபவத்தையும் ஓரம் கட்டிட்டேன். அதுக்கு பேர் தான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஆபிரகாம்கிட்ட பார்க்குறோம். ஆபிரகாம் எப்படி வல்லவனாக மாறினார் அப்படின்னா, தன் மாம்சம் கொடுத்த அறிவை நம்பவில்லை. மாம்சம் சொன்னிச்சு, உனக்கு நீ ஒரு நோயாளி, நீ ஒரு முடியாதவன், உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு குழந்தை இருக்க வாய்ப்பு கிடையாது, நீ தகுதி இல்லாதவன் என்று சரீரம் சொல்லிடுச்சு பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதையே சிந்திச்சு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடுறாங்க. தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிட்டு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? தன்னை அற்பமாக நினச்சிக்குவாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு உதவாக்கிற, என்னால் எதையும் முடியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் அழகு இல்லை,
எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, என்கிட்ட புடவை இல்லை, என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, என் முடி கருப்பா இல்லை, நகை இல்லை, செயின் இல்லை. அதனால நினைச்சுவாங்கனாக்க ஒதுங்கி இருப்பாங்க. ஏன்னா எதை தான் பார்க்குறாங்க? மாம்சம் கொடுக்குற அறிவை பார்க்குறாங்க. நான் ஒரு தரித்திரம் தானே, நான் ஒரு ஏழை தானே, என்கிட்ட என்ன இருக்குது? நகை இருக்குதா, பணம் இருக்குதா, வீடு இருக்குதா, சொத்து இருக்குதா, அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா? ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ஏழை, நான் ஒரு தரித்திரம் முடிச்சவன், நான் ஒரு ஒன்றும் இல்லாதவன். இதை நல்லா மனசில் அப்படியே நினைக்கிறாங்க, 24 hours நினைக்கிறாங்க. ஆனால் இதை நினைக்கும்படி கர்த்தர் சொல்லலை. எதை நினைக்க சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் உங்களை என்னவா வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை நினைக்கணுன்றாரு. ஆனால் இவங்க எதை நினைக்கிறாங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒரு கஷ்டவாளி, நான் ஒரு ஒன்றும் இல்லாத ஆள், நான் ஒரு நோயாளி, நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அதையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிற ஒன்றை சுகமாக்குவதற்கு கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது? ஒரு செகண்ட் போதுமா? செத்து போனவனு உயிரோட எழுப்பு வல்லமை உள்ள தேவனுக்கு உன் வியாதி ஏமாத்திரம், உன் பிரச்சனை ஏமாத்திரம், கஷ்டம் ஏமாத்திரம், உன்னுடைய வறுமை ஏமாத்திரம், உன் சூழ்நிலைகள் ஏமாத்திரம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன செய்கிறாங்க? ஒதுங்கி வாழ்வாங்க, கூட்டத்தோடு சேர மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் கருப்பாக இருக்கிறேனே, நான் போய் நின்னாக்க என்னை யாராச்சும் மதிப்பாங்களா, நான் போய் பேசுகிறேன் என்னை யாரும் மதிப்பாங்களா, என்கிட்ட செயின் இல்லையே, என்கிட்ட தங்கம் இல்லையே, நான் போய் நின்னா யாராவது எனக்கு மதிப்பு கொடுப்பாங்களா, ஆனால் போக வேண்டாம் பாருங்க, நான் ஓரமாக ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிக்குவாங்க. எனக்கு பேச தெரியாது, நான் பேசுனா யாராவது கேட்பாங்களா, நான் ஓரமாக ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கிக்குவாங்க. அப்படி ஒதுங்கி பிறகு அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற அந்த ஒரு சுபாவத்துக்குள்ளே போயிடுறாங்க. போகும்பொழுது என்ன உண்டாகுதுன்னா, பிறகு யாராவது ஒருத்தர் அவங்கள்ட்ட போயிட்டு எதையாவது நல்ல விஷயமே சொன்னால் கூட அவங்கள பார்த்த உடனே நினச்சிவாங்கனாக்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. என்னை வேதனைப்படுத்திட்ட, என்னை அசிங்கமாக பேசிட்ட, என்னை ஏமாற்றிட்ட, என்னை அப்படி சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. தன்னை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? டீஎஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க, தன்னை ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க, அற்பமா என்றாங்க. ஏன் அற்பமா என்னாங்க? இந்த மாம்சம் கொடுக்கிற அறிவினால் நிறைந்து என்னால் முடியாது, நான் ஒரு ஏழை, நான் ஒன்றுமில்லாதவன், நான் படிப்பறிவில்லாதவன், பேச தெரியாதவன், அழகில்லாதவன், இப்படியே தன்னை குறைப்படுத்தி கொண்டு அதையே சிந்தித்து ஒதுங்கி உறவோடு ஒட்டாமல், நட்போடு ஒட்டாமல், யாரோடும் எதையும் பேசாமல், மனசில் பட்ட நல்ல விஷயத்தையும் பேசாமல், கெட்ட விஷயத்தையும் பேசாமல் ஒதுங்கி யாராவது 2 பேர் பேசிக்கிட்டா கூட இவங்களுக்கு என்ன உண்டாகுது? என்னை பற்றி தான் சொல்கிறாங்க அவங்க, நான் கருப்பாக இருக்குன்னு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, என்னை கிண்டல் பண்ணி பேசி, அவங்க சின்ன ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் கருப்பாக இருக்கிறேன்னு அவங்க என்ன செஞ்சுறாங்க? கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட நகை நட்டுலன்னு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட பணங்காசுன்னு கிண்டல் பண்ணி. இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள மனிதர்கள் போயிடுறாங்க பாருங்க. தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இப்படி போகிற நபர்கள் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படி போகிற நபர்கள் என்னவாகிறான்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இவங்க அப்படியே என்ன செய்றாங்க? படிப்படியாக இந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிட்டு பிறகு என்ன செய்றாங்கன்னா, யாரோடும் நல்லா பேசுறதே கிடையாது, தன்னுடைய பேச்சு திறமையை இழந்துடுறாங்க. நீங்கள் வேணா பாருங்க, உலகத்தில் யார் நல்லா பேசுகிறாங்கன்னு பாருங்கள். முதல்ல அவங்க நல்லா அழகாக இருப்பாங்க, அவங்க தான் மக்களோட நல்லா என்ன செய்கிறாங்க? கான்டாக்டில் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அழகாக இருக்கிறதுனால பேசல, அவங்க தான் அழகாக இருக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்ற எண்ணத்தோடு இருப்பதனால பேசுகிறாங்க. அவங்க ஏன் சிலர் பேசுறது இல்லை? நான் அழகாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒதுக்கி போயிடுறாங்க. இவங்க பேசல, அதனால் யாரும் உங்கள்கிட்ட பேசலை. எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க பேசல, அதனால் யாரும் இவங்கள்ட்ட பேசலை. இவங்க நினைக்கிறாங்க நான் கருப்பாக இருக்கிறதுனால யாருன்ட்டு பேசல நினைக்கிறாங்க. இல்லை, நீ ஒதுங்கி போகிறதுனால உன்ட்ட யாரும் பேசலை. இப்போ புரியுது நான் சொல்கிற விஷயம்? நீ கருப்பாக சிவப்பான மக்கள் பார்க்கல, உன் உள்ளத்தை தான் பார்க்குறாங்க, நீ பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீ என்ன செய்ய? உனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிட்டு ஒதுங்கி போகிறல. இதை பார்த்துட்டு நம்மளை பிடிக்கல போனால் அவங்க ஒன்று விட்டு ஒதுங்கி போகிறாங்க. உன் அழகை பார்த்துட்டு ஒதுங்கி போகலை. இது மக்களுக்கு தெரியலை. அப்போது எதனால் அவங்க அப்படி ஆனாங்க? முதல்ல பயம் வந்துச்சு, அப்புறம் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகிறாங்க. விசுவாசம் வரலை, தைரியம் வரலை, மக்களோடு பேச தெரியல, கடவுளோடு கூட இணங்க முடியல. இதே விஷயத்தை தான் சாத்தான் பண்ணினான். எப்படி பண்ணினான் அப்படின்னா, ஆதாமை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்க்குள்ளே சாத்தான் கொண்டு போனான். ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே ஆதாமை கொண்டு போனான்.
ரொம்ப எளிமையாக செஞ்சான் பாருங்க. என்ன மாதிரி செஞ்சான்னாக்க, ஆதாம பாவம் செய்ய வைத்தான் சாத்தான். பாவம் செய்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ், தன்னை ஒரு பாவியாய் அவன் பாவமான ஒரு மனநிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான். பாவின்னு உணர ஆரம்பிக்கிறான். தான் ஒரு நிர்வாணின்னு உணர ஆரம்பிக்கிறான். இது அவன் என்ன செய்யுதுன்னா, கடவுளோடு நெருங்க வைக்கல, கடவுளோடு தூரப்படுத்துது. பாருங்க, இந்த மாம்சம் கொடுக்கிற அறிவினால் மனுஷன் நிரம்ப ஆரம்பித்த உடனே தேவனை விட்டு பிரிய ஆரம்பித்து விட்டான். அதனால சொல்றேன், இந்த உலக அறிவு தேவனுக்கு விரோதமான பகை. ஆமேன். உலக அறிவு தேவனுக்கு விரோதமான பகை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, தேவனை பற்றிய அறிவு மங்கி போய் இந்த உலகத்தை பற்றிய அறிவு நிறையா வந்துச்சு உள்ளத்தில். மாம்சத்தை பற்றிய அறிவு நிறையா வந்துச்சு உலகத்தில். தான் ஒரு நிர்வாணின்னு அறியறான். அப்போ அதுக்கு முன் நிர்வாணி இல்லையா? அவன் அதுக்கு முன் நிர்வாணியாக தான் இருந்தான். ஆனால் இப்போ அந்த அறிவு அவனுக்கு வருது. இந்த அறிவு என்ன செய்யுது? கடவுளோடு இணைக்குதா பிரிக்குதான்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவு தேவனை விட்டு மனுஷனை பிரிக்கிறது. ஒரு கில்ட்டி கான்சியஸை கொடுக்குது. தன்னை ஒரு பாவியாய் உணர ஆரம்பிக்கிறான். நானெல்லாம் கடவுளோடு நெருங்குவதற்கு தகுதியற்றவன் என்று எண்ண வைக்கிறான். ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டான், மறைஞ்சிக்கிட்டான். ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு. ஆண்டவர்கிட்ட கில்ட்டி கான்சியஸ் கிடையாது, அவர்கிட்ட லவ் கான்சியஸ் மட்டும்தான் இருக்குது. அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. இவன் சொல்லி தான் அவன் நிர்வாணின்னு கடவுளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவனை படைச்சதே அவர் தான். ஆமென். தோட்டத்துக்கு மறுபடியும் வராரு. அப்போ இவன் பாவம் செஞ்சதை பார்த்து இவனை வெறுக்கிற தேவனாக இருந்தால் தோட்டத்துக்கு வந்திருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுதா சொல்ற விஷயம்? இவன் பாவம் செய்ததை பார்த்திருக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் தோட்டத்துக்கு வந்தாரு? அவருடைய அன்புல மாற்றமே இல்லைங்கிறத இதில் தான் பார்க்குறோம். நம்ம வந்தவர் ஆதாமுக்கு ஏதாவது பேரை மாத்திட்டாரா? பாவி ஆதாமே எங்கடா இருக்குன்னு கேட்டாரா? அடா பாவி ஆதாமே எங்க இருக்கிற அப்படி கூப்பிட்டாரா? அக்கிரமக்காரன் எங்க இருக்குன்னு கூப்பிட்டாரா? எப்படிதான் கூப்பிடுறாரு? எப்போதும் கூப்பிடுற அதே துணி, அதே அன்பு, அதே பாசம், அதே மதிப்பு, அதோடு கூப்பிடுறாரு. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதனால் ஓடி ஒளிந்து விட்டேன். இப்போ இந்த கான்சியஸை கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? சாத்தான் கொடுத்தான். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யார் உனக்கு சொன்னது? நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு அறிவித்தவன் யார்? அப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த அறிவு எங்கேருந்து வருது? ஒன்று சாத்தாண்டிருந்து வருது அல்லது மாம்சத்திலிருந்து வருகிறது. மாம்சம் அறிவை கொடுக்கிறது. உணர்வு மூலமாக, காதால் கேட்பது மூலமாக, கண்ணால் பார்ப்பது மூலமாக அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். தான் ஒரு நோயாளி என்று உணர்கிறார்கள், அல்லது நோயாளி என்று கேள்விப்படுகிறார்கள், அல்லது நோயாளி என்று ரெக்கார்டை வச்சு பார்க்குறாங்க, ரிசல்ட்டை வச்சு பார்க்குறாங்க, ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட போறீங்க, ஆண்டவரே நான் ஒரு நோயாளி, ஆண்டவரே நான் ஒரு கஷ்டவாளி, ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பாரு, உன்னை கஷ்டவாளி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்பாரு. நான் ஏழை ஆண்டவரே, நீ ஏழை என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உன்னை சிலுவையில் நான் ஐஸ்வரனாக மாற்றவில்லையா என்று கேட்பார். கைகளை தட்டி கத்த நன்றி சொல்லலாமே. ரொம்ப எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. கர்த்தர் மாத்திருக்கிறார், சிலுவையில் ஐஸ்வரனாக மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, சிலுவையில் ஐஸ்வரனாக அப்படி தழும்புகளாலே குணமாயிட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க, குணமானீர்கள். we were healed by his wound. ஆமென். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்ம குணமாயிட்டோம். நம்ம ஐஸ்வரனாக மாற்றும்படி அவர் நமக்கு பதிலாக தரித்திரரானார். இப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் ஏன்பா ரொம்ப அழுவுற, நான் ரொம்ப ஏழை ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் கேட்பாரு, ஆதாமை போல கேட்பாரு, நீ ஏழை என்று உனக்கு அறிவித்தவன் யார்? எவன் உனக்கு சொல்லி கொடுத்தான் ஏழைன்னு? Who taught you that you are poor? நீ ஏழை என்று உனக்கு சொல்லி கொடுத்தவன் யார்? அந்த டீச்சர் யாரு? மாம்சமா சாத்தானா? இப்போ அறிவை எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறோம்? இந்த மாம்சத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாங்க நிறைய பேர். மாம்ச அறிவினால் நிறைந்து பேசுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனை பற்றிய விஷயம் எல்லாம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால்,
14வது வசனம் இப்படியா சொல்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் 13வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். எதை பேசல? அவைகளை நாங்கள், எவைகளை? தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறவைகளை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறவைகளை. மாம்சம் வெளிப்படுத்தினதே கிடையாது. அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னாக்க 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பவுல் சொல்றாரு, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல். நாங்கள் என்ன ஆவியை பெறல? ஏன்னா உலகத்தில் உள்ளதை நன்றாய் புரிந்து கொள்ள நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறலன்றாரு. உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எங்கிருந்து புறப்படுற ஆவி சொல்லுங்க? எங்கிருந்து புறப்படுற ஆவி? இது தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பக்கம் ஆவி, இந்த பக்கம் மாம்சம். இந்த பக்கம் ஆவி, இந்த பக்கம் மாம்சம். இப்போ அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 14ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம் பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ, என்ன சுபாவமான மனுஷனோ? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லுங்க, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் எப்படி தோன்றும் அவனுக்கு? அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ எல்லாம் கவனிங்க, இந்த பக்கம் ஜென்ம சுபாவம் மாம்சம். ஜென்ம சுபாவம்னா மாம்சத்திலிருந்து வருகிற அறிவு. இந்த பக்கம் ஆவியானவர் கொடுக்கிற அறிவு. The two kind of knowledge. One comes from our descendants and our experience from our flesh. This kind of knowledge comes from only Holy Spirit. இந்த அறிவு எங்கிருந்து வருது அப்படின்னாக்க, என்னுடைய அனுபவத்திலிருந்து, என்னுடைய பாரம்பரியத்திலிருந்து, என்னுடைய மாம்சத்திலிருந்து. இந்த அறிவு எப்படி வருதுனாக்க, இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிற டீச்சர். அவர் யாருனாக்க பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஒரு போதகர். இந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவிக்குரிய தேவனுடைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. கடவுள் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன செய்யறாரு, உனக்கு என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கிறாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, உன் சந்ததி எப்படி இருக்க போகிறது, உன் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க, உன் சரீரம் எப்படி இருக்க போகிறது, உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆவியானவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் சாத்தான் சொல்றான், மாம்சம் சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது, அனுபவம் சொல்லுது. இதெல்லாம் என்ன சொல்லுதுனாக்க, நீ எப்படி நீ கஷ்டப்பட போற, உன் வாழ்க்கை என்னவா மாறப்போகுது, நீ நெருக்கத்தில் இருக்க போற, நீ சாக போகிற, இதெல்லாம் இது இந்த பக்கம் போதிக்குது. 2 போதகர் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் போதகர் அதிகம் பாருங்க, இந்த பக்கம் ஒரே ஒரு போதகர் தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் போதகர்கள் அதிகம். என்னெல்லாம் இருக்குது? அனுபவம் பேசுது, அறிவு பேசுது, சாத்தான் பேசுறான், உலகம் பேசுது. இந்த பக்கம் எத்தனை விஷயம் இருக்குது. இந்த பக்கம் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். என்னத்தை வெளிப்படுத்துறார் அவர்? அப்ப 2 விதமான நாலேஜ் மனுஷனுக்கு வருது பாருங்க. இப்போ இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் இருக்கு இல்லையா, அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவமான மனுஷன், எல்லாம் சொல்லுங்க, ஜென்ம சுபாவமான மனுஷன். சுட்டு போட்டாலும் என்னை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் ஜென்ம சுபாவமான மனுஷன்.
சுட்டு போட்டால் என்னை மாற்றவே நான் நானாதான் இருப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்னை யாரும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, நான் நானாதான் இருப்பேன். கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மறக்கவே மாட்டேன். இனிமேல் ஒருபோதும் தண்ணியில் கால் வைக்க மாட்டேன். இதே தண்ணியில் தான் ஒரு நாள் முழுகி போனேன். இனிமேல் அவ்வளவுதான். தண்ணியை பார்த்தா அதில் கெண்டனுக்கு. ஒரு பையன் சின்ன ஒரு ஊழிய ஆரம்பித்த காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊழி செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். சரிடா வாடா, நான் அழைச்சிட்டு போனேன். பாருங்கள், இந்த பவழங்குடி வழியாக அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே ஒரு ஆற்றை கடக்கணும். ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னாக்க, இந்த கணுக்கால் கூட நனையாது, அவ்வளோ தண்ணி தான் ஓடுது. கணுக்கால் கூட நனையாது. நான் பைக்கு திருட்டு அந்தாண்ட போயிட்டேன். வாடா அப்படின்னா அவன் சொல்கிறான், நான் வரமாட்டேன் அப்படின்னா. ஏண்டாண்ணே, தண்ணியில் கண்டன்னு ஜோசிக்காரர் சொல்லியிருக்கிறாரு. டே, கணுக்காலோட தண்ணியில் இதோட முழுக்கி போக போகிறேன் வாடானா. இல்லை இல்லை, ஜோசிக்காரர் சொல்லிட்டாரு, நினைச்சே மாட்டேன். தண்ணியில் காலை அந்தாண்டி நிற்கிறாங்க. அவன் போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்தான விட்டு நான். அப்புறம் தான் வந்தான். யாரோ அவனை சொல்லி விட்டான், தண்ணியில் கண்டோம், தண்ணியில் காலை வைக்காது, தண்ணியை பார்த்தா ஆபத்துன்னு சொல்லி விட்டாங்க போட்டிருக்கு. பாருங்க, இந்த உலக அறிவு மக்களை நிரப்பி 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 என்ன ஆக்குதுனாக்கா, அவங்க தேவனுடைய மகத்துவத்தை நம்பலை, கர்த்தருடைய அன்பை நம்பலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பலை, கர்த்தர் கொடுக்குற ஆரோக்கியத்தை நம்பலை, கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை நம்பலை. அவங்க நம்பாததுனால அவங்க வாழ்க்கை வறுமையில், வியாதியில், இன்னும் நெருக்கடியில், இன்னும் பிரச்சனைகளில், இன்னும் போராட்டத்தில், இன்னும் கஷ்டத்தில் அவங்க கிடக்கிறாங்க. காரணம், பதற்றத்திலையும் பயத்திலும் இருக்க காரணம் வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய ஜென்ம சுபாவம். பேட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால தவறான அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்கள், அதன் அடிப்படையில் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சி பண்றாங்க. நீ கிறிஸ்துக்குள்ள வந்தா நீ என்னவா இருக்கன்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துக்குள்ள வந்தாக்க நீ ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாய். ஆமென். கைகளை தட்டி சொல்லு, நான் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய அறிவு, பழைய உலக ஞானம், மாம்சம் கொடுக்கிற அறிவு, அதெல்லாம் ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப இருக்கிறதுலாம் ஒரே ஒரு அறிவு தான், பரிசுத்த ஆவியானோட கொடுக்கிற அறிவு. அவர் தண்ணி மேல நடன்னு சொன்னா தைரியமா காலை வைப்போம். 1000 ரூபா தான் இருக்கு, அஸ்திபாரத்தை போடுன்னு சொன்னா தைரியமா அஸ்திபாரத்தை போடலாம். நான் உன்னை நடத்துவேன், இந்த பஸ்ஸில் ஏறுன்னு சொன்னா தைரியமா போயிட்டு என்ன செய்யலாம், ஏறலாம். என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தர் நடத்துவார், நடத்துவார். பாருங்க, அவர் சொல்லி நீங்க செய்யணும்னா, சொல்லாம போய் நீங்களா செஞ்சுட்டு கர்த்தர் நடத்தலன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் அழைச்சார் இல்லையா, உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்றது தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ யார் அவனுக்கு போதிக்கிறாங்க? ஆண்டவர் போதிக்கிறாரு, பரிசுத்தான போதிக்கிறாரு, இப்படிதான் செய்யணும்னு சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் வந்த பொழுது கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா வாழ்ந்தான் இருக்குதா? செல்வ சீமானாய் வாழ்ந்தானா? கையை தட்டி கத்துறேன் சொல்லலாமா? செல்வ சீமானாய் வாழ்ந்தான். ஆமென். செல்வ சீமானாய் வாழ்ந்தான். அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்துச்சான். லோத்தும் அவனுடைய அண்ணமகன் லோத்தும் ஆபிரகாம் ஒருமித்து வாழ முடியாத அளவுக்கு ஆஸ்தி அதிகமாக இருந்துச்சு, வேலைக்காரங்க அதிகமாக இருந்தாங்க, ஒன்றா இருக்க முடியல, பிரிஞ்சே போய் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சத்தம் கேட்டு நீ நடப்பாயானால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். யாருமே பார்த்து எல்லாரும் பார்த்து பயப்படுற பிஸ்னஸில் கர்த்தர் உன்னை செய் என்று சொல்லும் பொழுது தைரியமாக இறங்கி நீ செய்வ. எல்லாரும் தோற்று போயிருக்கலாம், நீ சாதிப்ப. இந்த ஊருக்கு ஒழித்து வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த ஊர் வேணான்னு சொன்னாங்க, ஆனால் இந்த ஊரில் வந்து இன்னைக்கு நிற்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். எல்லாம் இந்த ஊருக்கு போகாதீங்கன்னாங்க, கருப்பம் உரிச்சா வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், நாங்களாம் போயிட்டு
பிரச்சனை சந்திச்சுட்டு வந்தோம், கருப்பொருச்சே வேண்டாங்க, கருப்பொருச்ச ஊழியமே வேண்டாம் என்று எனக்கு சொன்னவர்கள் அநேகர். பரவாயில்ல, கருப்பொருச்சே நல்ல ஊர் செய்யணும்னு சொன்னவங்களை விட அந்த ஊர் வேண்டாம் என்று சொன்னவங்க அநேகர். ஆனால் இந்த ஊரில் தான் கர்த்தர் என்னை வைத்து ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் சொன்னா தைரியமா நீங்க போகலாம். மாம்சம் சொல்லி போவது கிடையாது. மாம்சத்தினுடைய ஏவுதலில் செயல்படுவதல்ல, ஆவியான ஒரு சத்தம் கேட்டு செயல்படுகிறவர்கள். அப்போ ஏன் பயப்படுறாங்க, ஏன் பதறாங்க, எதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்க? அவங்க மாம்ச அறிவின் அடிப்படையில் முடிவெடுப்பதனால தான் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க, பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போறாங்க, எல்லா பாவத்தையும் செய்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க மாம்சம் கொடுக்கிற அறிவின் அடிப்படையில் வாழ்கிறார்களே ஒழிய தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அறிவின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆவியினால் நடத்தப்பட முயற்சி எடுங்கள். ஆவியில் நடத்தப்பட முயற்சி எடுக்கணும். ஆவியானவருடைய சத்தம் கேட்டு நடக்க முயற்சி எடுக்கணும். எத்தனை பேர் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுற அனுபவம் எத்தனை பேர் இருக்குது? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருப்பீங்க? குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், அதிகபட்சம் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆவியானவர் பேசணும்னு காத்துருங்க. கர்த்தருடைய ஆவியான சத்தம் காதல் விழணும்னு காத்துருங்க. கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள். பக்கத்தில் போய் கதை போய் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி நடக்காதீங்க, ஆவியின்படி நடங்க. இப்போ மாம்சத்தின்படி நடப்பதுன்னு சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் செய்கிறது தான் மாம்சத்தின்படி நடப்பது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவிசுவாசமாய் வாழ்வதும் மாம்சத்தின்படி நடப்பது தான். எல்லாம் சொல்லுங்க, அவிசுவாசமாய் வாழ்வதும் மாம்சத்தின்படி நடப்பது தான். அன்பு இல்லாமல் வாழ்வது மாம்சத்தின்படி நடப்பது தான். சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது மாம்சத்தின்படி நடப்பது தான். பாருங்க, அப்போ மாம்சத்தின்படி நடப்பதுன்னா பாவம் செய்வது மட்டும் கிடையாது. விசுவாசம் இல்லைங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் கொஞ்சம் அவிசுவாசியாக இருக்கிறேன், தப்பாக நம்புகிறேன், வியாதி வந்துடும், பிரச்சனை வந்துடும், கஷ்டம் வந்துடும் நம்புகிறேன், என் வாழ்க்கை அழிஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போய்டும் நம்புகிறேன். அப்படி நம்புவோன்னு சொன்னால் நீ மாம்சத்தில் தான் நடக்கிற. டாக்டர் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார், என் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறேன்னா நீ மாம்சத்தின்படி தான் நடக்கிற. நீ எதன்படி நடக்கலை, ஆவியின்படி நடக்கலை. இப்போ புரியுதா உங்களுக்கு? பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். படிங்க, அடுத்தது படிங்க. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சொல்லுங்க, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். வாயை திறந்து சொல்லல, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போனா மாம்ச இச்சைன்னு என்ன அர்த்தம்? என் மாம்சம் பல விஷயத்தை சொல்லுது, ஆவி சில விஷயத்தை சொல்கிறாரு, ஆவியானவர் சில விஷயத்தை சொல்கிறாரு. மாம்சம் சொல்லுது கால் வைக்காத, தண்ணியில் முழுகிடுவாங்குது. மாம்சம் சொல்லுது வலையை போடாத, மீன் கிடைக்காதுன்னு சொல்லுது. மாம்சம் சொல்லுது கர்த்தர்கிட்ட போவாத, கர்த்தர் ஒன்று கொன்னுடுவான்னு சொல்லுது, ஓடி ஒளிஞ்சுக்கன்னு சொல்லுது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, தைரியமா வா, உன் தேவன் அன்புள்ளவர் என்று சொல்கிறது. அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்கிறது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இல்லைனா தான், அன்பு இல்லைனா தான் பயமே உண்டாகும். அன்பு இருந்துச்சுன்னா பயமே வராது. அன்பு இல்லாதனால தான் பயப்படுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன், இன்னைக்கு எதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்க்கை நடத்த போறீங்க? மாம்சம் கொடுக்கிற அறிவின் அடிப்படையிலா அல்லது ஆவியானவர் கொடுக்கிற அறிவின் அடிப்படையிலா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், ஆண்டவரே ஆவியானவரை நடத்துங்க ஆண்டவரே.
எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? நடத்துங்க ஆவியானவரே, என்னை நடத்துங்க ஆவியானவரே, என்னோடு கூட பேசுகிறான். சூழ்நிலையை பார்த்தது போதும் ஆண்டவரே, மனிதர்களை பார்த்தது போதும், இன்னைக்கு உங்களை பார்க்க போறேன். ஹல்லேலூயா. நெருக்கடியை பார்த்து அதையே நினைச்சதெல்லாம் போதும், அழுது புலம்பினதெல்லாம் போதும், இல்லாமையை பார்த்து அழுது புலம்பினதெல்லாம் போதும். இனி நான் அழுது புலம்ப போவது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க மாம்சத்தின் அறிவினுடைய அடிப்படையில் நடந்திருந்தால், உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்திருந்தால், உலக அறிவில் நடந்திருந்தால், அதுதான் உங்க ஆசீர்வாதத்தில் நஷ்டம் அடைவதற்கு காரணமா இருக்குமானால், இன்னைக்கு சொல்ல ஆண்டவரே, நீங்க பல தடவை என்கிட்ட பேசுனீங்க, நான் தான் உங்க சத்தம் கேட்டு நடக்கல, என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, தேவன் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, தேவன் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கம் எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. கைகளை தட்டி பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. மறுபடியுமாய் பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன்
கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் இல்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயம் இல்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. மறுபடியுமாய் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. சென்று பயம் இல்லை, பயம் இல்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பயத்தின் ஆவி ஜனங்களை விட்டு வெளியேற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அதைரியப்படுத்துகிற ஆவி, கலங்கப்படுத்துகிற ஆவி வெளியேறுவதாக. தைரியம், விசுவாசம், நம்பிக்கையின் ஆவியானவர் உடைய ஜனங்களை ஆட்கொள்வீராக என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல், எதிரிகளை பார்த்து பயப்படாமல், ஓ கடந்த கால அனுபவத்தை எண்ணி குழம்பாமல், திகைக்காமல், ஓ இனி போகிற பாதையில ஆண்டவரே சரியான முடிவை எடுக்க, சரியான வாழ்க்கையை வாழ, சரியான சத்தம் கேட்டு நடக்க உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கிருபை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுப்பீராக. என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை, எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனையை ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானவர் போதிப்பீராக. பாதைகள் எல்லாம் உனக்கு இருள் சூழ்ந்து போயிருந்தாலும், ஓ பாதையே தெரியலையே, எந்த பக்கம் போவது, நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே, எனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் எப்படி மாறும்னு தெரியலையே, என் வியாதி எப்படி சரியாகும்னு தெரியலையேன்னு குழம்பி நிற்கிற தேவ பிள்ளையே, உன் வியாதி கர்த்தருடைய பார்வையில ஒன்றுமே இல்லை. ஓ ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடை கற்காலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்காலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். இனி யுத்தம் உன்னுடைய
உன்னுடையது கிடையாது. இனி யுத்தம் கர்த்தருடையது. உனக்காக நீ போராட போவது கிடையாது. உனக்காய் கர்த்தரே போராடுவார். உனக்கான பாதை அவரே அமைத்துக் கொடுப்பார். உன் எதிரிகளை அவரே வீழ்த்துவார். உனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை அவரே மாற்றுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே கடந்து போவார். இனி கர்த்தருடைய நடத்துதலை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறதை நீ இன்று முதல் பார்க்க போகிறாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லையே. சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்யும் பயம் இல்லையே. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயத்தினால ஒரு நாள் முடிவெடுக்க கூடாது கர்த்தாவே. ஓ மாம்ச அறிவிலிருந்து உலக அறிவை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவன் வாழக்கூடாதப்பா. நீங்க சொல்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்க வளைய போடுன்னு சொன்னா போடவும், விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னா வரவும், இந்த தேசத்துல வாசம் பண்ணு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அந்த தேசத்துல வாசம் பண்ணவும், உம்முடைய பிள்ளைகள் ஆவியானோட சத்தம் கேட்டு நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. மாம்ச அறிவின்படி அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற அறிவின்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் ஆவியானோட சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. உங்களுடைய கருத்துல இங்க இருக்கிற அத்தனை தேவப்பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. எந்த தேவையோடு நெருக்கடியோடு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் சீக்கிரமாய் மாற்றி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை